வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு, மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட்டில் இருக்குது, ஏன் வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சு இப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ இதோட கணிப்பு, இதோட அனாலிசிஸ் வச்சு ஏப்ரல் 28ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், ரெண்டாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு என்ன சொல்லுன்னா, எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் தெரிய வரும். அடுத்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலே நமக்கு ஒரு பிசிஆர் ரேஷியோன்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த பிசிஆர் ரேஷியோனா புட் கால் ரேஷியோ. அப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ நமக்கு என்ன சொல்ல வரும்னா, மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது டோட்டல் குவான்டிட்டி, டோட்டல் ஆர்டர்ஸ் வந்து புட் எவ்வளோ இருக்குது, டோட்டல் ஆர்டர்ஸ் ஆஃப் கால் எவ்வளோ இருக்குது, இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ 1.0க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும், 1.0க்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக, அதாவது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நம்ம பிசிஆர் ரேஷியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணி, அதாவது நாளைக்குங்கிறது திங்கக்கிழமை அடுத்த ட்ரேடிங் செக்ஷனில் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் மார்க்கெட்டை நான் இந்த வீடியோவில் சொல்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை தான். ஸோ நம்ம சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்துக்கோங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் ஒரு பாசிட்டிவாக இருந்திருக்கு, அதாவது க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் வந்துருந்துச்சு. ஓகே, ஆனால் இதே இது நம்ம நேற்று வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நானுமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா, மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் வந்துடும். அந்த கேப் அப்பில் இந்த ஒரு சப்போர்ட் இருக்குது பாருங்கள், 24,300. இந்த 24,300 ஒரு டேஞ்சரான சப்போர்ட். எப்போ வந்து மார்க்கெட் இந்த 24,300 விட்டு தாண்டுதோ அப்போ தான் நிஃப்டி 50 வந்து மார்க்கெட்டில் க்ரோ ஆகும். இல்லைன்னா நிஃப்டி 50 இந்த 24,300லேருந்து கீழே வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் இந்த 24,300 வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட், ஏன் இது வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கலாக, அதாவது கடந்த வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போக ட்ரை பண்ணுறக்கு, அப்படின்னா ஒரு 8 மாதமாக மேலே போக முடியாத ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று. ஆனால் இந்த சப்போர்ட்டை போன ஆகஸ்ட்டில் மார்க்கெட் வந்து மேலே ஹை ஆயிடுச்சு. அப்படி என்னப்பா இந்த போன ஆகஸ்ட்டில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, போன ஆகஸ்ட்டில் தான் வந்து எலெக்ஷன் டேட்டு. ஸோ இந்த எலெக்ஷன் டேட்டு, ப்ரீபோல் ரிசல்ட்ஸு, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வந்து தான் இந்த மார்க்கெட்டை பெருசாக கொண்டு போச்சு. அப்போது இந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவோட ஒரு புது கவர்மெண்ட் வந்துச்சு, மோடியோட 3வது ஸ்ட்ரைட்டார், பிஜேபியோட 3வது ரூல். அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து அந்த ஒரு விஷயங்கிறனால மட்டும்தான் மார்க்கெட் மேலே போச்சு. அப்படி இல்லைன்னா திருப்பியும் ஒரு புல் பேக் எடுத்திருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இந்த 24,300 எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. அப்போது மார்க்கெட் இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணணுன்னா நமக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் வரணும், இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, அப்போ இந்த 24,300 தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் என்னென்னா, ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் மார்க்கெட் வந்து பில்ட் ஆகிட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து மேலே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே போகாது. மார்க்கெட் இப்படி மேலே போகும், ஒரு சின்ன புல் பேக் எடுக்கும், மேலே போகும். ஸோ இங்கே இடத்துல இந்த ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்துச்சு, திருப்பி மேலே போச்சு, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இங்கே போச்சு. அடுத்து இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இருந்துச்சு. ஓகே, இங்கே போய்ட்டு ஒரு சின்ன புல் பேக், அடுத்து இப்போ போய்ட்டு ஒரு சின்ன புல் பேக். அப்போது நம்ம இந்த ஓவரால் ஒரு ட்ரெண்டை பார்க்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு புல்லிஷ் கேரக்டராக இருந்திருக்கு. அப்போ இந்த புல்லிஷ் கேரக்டர் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா, இந்த புல்லிஷ் கேரக்டர் வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம், ஓகே, இப்போது இந்த இடத்துல இந்த 7ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து நமக்கு வச்சோன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11% நிஃப்டி 50 வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. அப்போ இந்த 11% நிஃப்டி 50 இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்கலாம். அப்போ இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4லேருந்து 5% வரைக்கும் வரலாம். ஒரு 50%, அந்த 50%க்கு கொஞ்சம் மேலே. அப்படிங்கிறனால 11ல் பாதி வந்து 5.5. அப்போது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% வரைக்கும் டவுன்ஃபால் வரலாம். அப்போது இங்கேருந்து ஒரு 5% வரைக்கும் டவுன்ஃபால் வரதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்திருக்கிறது ஒரு 2% தான். அப்போ 5%னா ஆல்மோஸ்ட் ஒரு 23,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து
டவுன்ஃபால் ஆகிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 23,300 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறத நமக்கு பொசிஷன் கிடைக்கலன்னா மார்க்கெட் வந்து 100% பேரிஷாக போகுதுங்கிறது அர்த்தம். ஓகே, அப்போது இந்த வந்து ப்ரைஸ் கரெக்ஷன். அப்போது இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபாலை வந்து ஒரு பேரிஷ் மூமெண்ட்டுன்னு சொல்லாமல் நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த ப்ரைஸ் கரெக்ஷனுக்கும் பேரிஷ் மூமெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஒரு அப் ட்ரெண்டில் கொஞ்சம் கீழே இறங்குச்சு, அதோட பாதி எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆச்சோ அதோட பாதி வரைக்கும் டவுன் வந்துட்டு மேலே போச்சுன்னா இந்த ஒரு பியரிஷ் மூமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பியரிஷ் மூமெண்ட்ஸ்க்கு பேர் ப்ரைஸ் கரெக்ஷன். அப்படி இல்லாமல் இங்கே வந்துட்டு இந்த 50% தாண்டி கீழே இறங்குச்சுன்னா இது வந்து ஒரு பியரிஷ் மூமெண்ட்ஸ். அப்போது எப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும், எப்போ வந்து பியரிஷ் மூமெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் பியரிஷ் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் தான் நீங்கள் செல் பண்ணணும். லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஒரு இன்ட்ராடேயில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். ஆனால் அதே சமயம் மார்க்கெட் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்குன்னு பார்த்தா நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணலாம் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறது. இல்லைன்னா மார்க்கெட்டை வந்து எப்போ நீங்கள் மேலே போகும்னு பார்த்து அந்த ரிவர்சிங் பாயிண்ட்லேருந்து திருப்பி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அப்போது இப்போ நடக்கிற ஒரு பியரிஷ் மூமெண்ட்ஸ், அதாவது ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் வந்து ஒரு 100% பியரிஷ் மூமெண்ட்ஸ் கிடையாது, ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் தான். அண்ட் இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் இன்னும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படின்னா இருக்கிற பாயிண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும். அதுதான் வந்து வருகின்ற நாட்களில் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் அதே தான். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 11% மேலே ஏறிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு 2% எக்ஸ்ட்ராவாக 13% ஏறிச்சு. அண்ட் இந்த 13% ஏறின பாயிண்ட் என்னென்னா 56,000. இந்த 56,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது வந்து ஆல் டைம் ஹை. இதுதான் ஃபஸ்ட் டைம் பேங்க் நிஃப்டி வந்து 56,000 தொட்டிருக்கு. அப்போ இந்த 56,000 வந்து மார்க்கெட் இது வந்து ஆல் டைம் ஹையோட ஒரு புது ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்று. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ தூரம் நமக்கு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ஒரு 5%, ஒரு 13% இருக்குது. அதனால் ஒரு 5% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இந்த 5.5% எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 52,800 இல்லைனா ஒரு 53,000. அப்போது பேங்க் நிஃப்டி 53,000 வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் வர்றதை நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியது தான். ஓகே, அப்போ இந்த டவுன்ஃபாலை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது? நம்ம வந்து இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம பார்த்தோம். அப்போது இந்த டவுன்ஃபாலை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது இருக்குது. அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்தியா விக்ஸ். இந்த இந்தியா விக்ஸ் நேற்று மார்க்கெட் இந்த இடத்துல மேலே பிரேக் அவுட் ஆகும் போதே, அதாவது 25ஆம் தேதிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து மேலே தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. 24ஆம் தேதியே மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்துமே மார்க்கெட் மேலே தான் பிரேக் ஆகிருக்கு. அப்போது இந்தியா விக்ஸ் எப்பப்பெல்லாம் மேலே போகுதோ அப்பப்பெல்லாம் நம்ம மார்க்கெட் கீழே வரும். ஓகே, இந்த இந்தியா விக்ஸ் ஏன்பா மேலே போகுது, ஏன் மார்க்கெட் கீழே வருதுன்னு சொன்னீங்கன்னா, எப்பயுமே ஒரு லிக்விடிட்டி வேணும். மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணணும்னா கொஞ்சம் கீழே இறக்கி தான் மேலே புஷ் பண்ண முடியும். அப்படின்னா தான் ஒரு லிக்விடிட்டி கிடைக்கும். ஏன் இந்த லிக்விடிட்டி நிறையா தடவை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ இந்த லிக்விடிட்டி கிராபிங் ஒரு சின்னதாக ஒரு 30 செகண்ட் இல்லைன்னா ஒரு நிமிஷத்தில் சொல்லணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், நமக்கு வந்து டெய்லியும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். மொத்தமே நிஃப்டி 50யோட ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 100 தான் வச்சுக்கலாம். அப்போது இந்த 100ல் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 பேர் வந்து, அதாவது 20லேருந்து 30% வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஓகே, அப்போது இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் மார்க்கெட் மேலே போனால் என்ன, கீழே வந்தால் என்ன, ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அப்போ இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ் இருப்பாங்க. அப்போ இந்த ரீட்டைலர்ஸில் புஷ் பண்ணுற ரீட்டைலர்ஸ் ஒரு 20% தான் இருப்பாங்க. அப்போது மீதி இருக்கிற 80ல் ஒரு 20% தான் மேலே இருக்க புஷ் பண்ணுற ரீட்டைலர்ஸ். மீதி பேர்லாம் இன்ட்ராடேவாக என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க விற்றுருவாங்க. அப்போ லிக்விடிட்டியில் நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% தான். ஸோ டெய்லியும் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ், அதாவது லிக்விடிட்டி எவ்வளோ உங்களால் வாங்க முடியும், எவ்வளோ உங்களால் வச்சுக்க முடியும்னு. நம்ம ஊரில் எல்லாம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் விலை ஏறும் போது கவர்மெண்ட் சொல்லும் நிறையா பேர் எங்கேயோ பதுக்கி வச்சுருக்காங்கன்னு. ஆனால் இங்கே வந்து லீகலாக பதுக்கி வச்சுருக்காங்க. அப்படின்னா நான் வாங்கின ஸ்டாக்ஸை அப்படியே வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்போது இந்த வாங்கின ஸ்டாக்ஸை அவர் வச்சுருக்காங்க, ஒரு ஆள் வச்சுருக்காருன்னா அவர் எப்படி விற்க வைக்க முடியும்னா அவருக்கு ப்ராஃபிட் வந்தால் விற்பார். ஸோ அப்போது இந்த இடத்துல வாங்கியிருப்பாங்க பாருங்கள், இந்த இடத்துல வாங்கினவங்க எல்லாருமே 100% ஒரு 10% ப்ராஃபிட் வந்தால் 100 அந்த விற்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போது இவங்க இங்கே வரைக்கும் போனால் இங்கே விற்க மாட்டாங்க. எப்போ இவங்க விற்க ஆரம்பிப்பாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூமெண்ட், அந்த டவுன் சைட் மூமெண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும். ஸோ அப்போது இங்கே 1 லட்ச ரூபாய்க்கு சரி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தாருன்னா
10% ஏறும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10,000 இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கும். அப்போது அவருக்கு 10,000 ரூபாய் லாபத்திலேருந்து ஒரு 5,000 ரூபாவா குறையுது அப்படின்னா அவர் பேனிக் ஆகி, அதாவது ஒரு ஆள் பேனிக் ஆகி, நான் அவருன்னு சொன்னதுக்கு மன்னிச்சுக்கோங்க, நிறையா வந்து ஃபீமேல் ட்ரேடர்ஸும் இருக்காங்க, நான் ஒரு ஜென்ரலாக சொல்கிறதுக்காக வந்து அவருன்னு சொன்னேன். அப்போது அந்த ட்ரேடர் என்ன பண்ணுவார்னா, இங்கிருந்து மார்க்கெட் அவரோட ப்ராஃபிட் குறையும் போது விற்றுருவார். அப்போது இங்கே விற்றதை வாங்குவாங்க. ஏன்னா லோவர் ப்ரைஸில் வாங்கினா தான் மேலே போகும்போது நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அப்போது இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் இருக்காங்கல்ல, அதுவும் இல்லாமல் ப்ரோஸ், அவங்க இங்கே ஆட்கள் விற்கிற வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் புஷ் பண்ணலாம், அப்போ எவ்வளோ தூரம் போனால் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் அவங்க கையில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ணுவாங்க. அவங்க செல் பண்ணுறதை பார்த்துட்டு மற்றவங்களும் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த செல் பண்ணுறதெல்லாம் அந்தந்த ப்ரைஸில் வாங்கிடுவாங்க. வாங்கினாதான், ஸோ இதுக்கு பேர் தான் லிக்விட் ஆகுது, அந்த லிக்விடை வந்து திருப்பியும் வாங்குறாங்க. ஸோ இதுக்கு பேர் லிக்விடிட்டி கிராபிங். சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் தேடி பாருங்கள், கூகுளில் இல்லைனா தேடி பாருங்கள். இன்னும் புரியலைன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் இதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது நமக்கு லிக்விடிட்டி கிராபிங் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ டெக்னிக்கலி இதுதான், நம்ம வந்து ஒரு 100 ஸ்டாக் வச்சுருக்கோம், அது இங்கே மேலே போனதுக்கப்புறம் ப்ராஃபிட்டில் 20 பேர் விற்பாங்க. அந்த 20 பேரோட ஸ்டாக்ஸை மறுபடியும் வாங்கி அதுக்கப்புறம் மேலே புஷ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து லிக்விடிட்டி கிராபிங். அப்போ இந்த லிக்விடிட்டி கிராபிங்கான ஒரு நடக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸோட வாலடைலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்போல்லாம் இந்தியா விக்ஸோட வாலடைலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போது பேனிக் இன்க்ரீஸ் ஆகும், அப்போது வந்து செல்லிங் அதிகமாகும். அந்த ஒரு காரணத்தினால எனக்கு வந்து இது வந்து ஒரு லிக்விடிட்டி கிராபிங்காக தான் தெரியுது, மார்க்கெட்டோட பயங்கரமான டவுன்ஃபால் இல்லை. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன், பியரிஷ் மார்க்கெட் இல்லை. அப்படிங்கிறனால நம்ம வருகின்ற நாட்களில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இதுக்கான ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன, அதாவது கொஞ்சம் மார்க்கெட் கீழே வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் வரும், அந்த கீழே ப்ரைஸ் கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மேலே போகும். அப்படிங்கிறனால ஒரு 2-3 நாள் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மார்க்கெட் வந்து ஒரு 5 to இனியும் ஒரு 2% மார்க்கெட் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இதை வந்து நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா, அதாவது 2 எக்ஸ்பைரியும் சேர்த்தா கூட அதாவது இந்த வாரம் 30ஆம் தேதியும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதியும் இந்த 2 எக்ஸ்பைரியும் சேர்த்தா கூட இங்கே பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.73 இருக்குது. அப்படின்னா ஸ்ட்ராங்காக நிறையா பேர் பிலீவ் பண்ணுறாங்க என்னென்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா புட்டில் இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையா பேருக்கு போயிடுச்சு. ஏன்னா புட் ஆப்ஷன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புட்டோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கால் ஆப்ஷன்ஸ் தான் நிறையா இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு ஆவரேஜாக கால் ஆப்ஷனோட வால்யூம்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் 24,500 எவ்வளவு கால் ஆப்ஷன் இன்னைய தேதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94 lakhs கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த 94 lakhs கால் ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் தான் நிஃப்டி 50க்கு. அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது அடுத்த ஒரு 30 நாளைக்கு அடுத்த மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுக்குது. ஆனாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் வந்து 55,000லையும் 55,500லையும் இருக்குது. அப்போது மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா 54,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும். நம்ம வந்து 53,000ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போது 54,000 வரைக்கும் இப்போ வந்து புட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறது நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு சொல்லும்போது 23,000ம் அண்ட் நம்மளோட புட், அதாவது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு சொல்கிறது போது இது வந்து 54,000ம் இருக்குது. அப்போது ஏறக்குறைய நம்ம சொல்கிற ரேஞ்சுக்கு வருது. அப்போது இது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலையும் நம்மளோட பிசிஆர் ரேஷியோலாம் சொல்ல வருது. அப்போது நான் ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் இன்னமும் நம்ம வந்து ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் எதிர்பார்த்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே புஷ் ஆகும். ஸோ பிசிஆர் ரேஷியோ படி இது வந்து 54,000லேயே நின்றுன்னு சொல்லியிருந்திருக்காங்க, அதாவது இந்த இடத்துல. அதே மாதிரி நமக்கு வந்து நிஃப்டி 50யில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 24,000. ஓகே, அப்போது இதுவும் 24,000ல் மார்க்கெட் வந்து நின்றும். அப்படின்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் இங்கே வர்றதுக்கான இருக்குது. ஸோ இப்போ 23,900ல் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகணும். அப்படிங்கிறனால இப்போ இருக்கிறதே ஏற்கனவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் தான் இருக்குது. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கும், இன்னும் ஒரு 1% இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நமக்கு இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிராஸ், அப்படின்னா ஒரு லாங் டைம் பெர்ஸ்பெக்டிவில் இந்தியா விக்ஸோட டேட்டா வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் இந்த அப் ட்ரெண்ட் வந்து எப்போ குறையுதோ
அதாவது அப் ட்ரெண்ட் எப்போ குறையுதுங்கிறது ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 50க்கு 200க்கு உள்ள டிஃப்ரென்சஸ், இந்த வித்தியாசம் கூடிக்கிட்டே இருக்குது பாருங்கள். நேற்று மார்க்கெட் தொடங்கும் போது வந்து 2% கேப் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3-4% கேப்பாக மாறிடுச்சு. அப்படிங்கும்போது நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த டிஃப்ரென்சஸ் வந்து எப்போ வந்து குறையுதோ, 50 மேலே இருக்குது, ஸோ 200 மேலே இருக்குது, 50 கீழே இருக்குது, அப்போ எப்போ இந்த வித்தியாசம் குறையுதோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போது அது வரைக்கும் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கும். எப்போ இந்தியா விக்ஸ் கீழே தொடங்குதோ அது வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் இருக்கும். இதுதான் என்னோட கன்க்ளூஷன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது நான் சொன்ன டேர்ம் புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், இல்லைன்னா தனியாக நான் வீடியோ போடுறேன். அண்ட் நான் சொன்ன கருத்துக்கள் இல்லாமல் உங்களுக்கும் வேறு ஏதாவது ஒரு நல்ல அனாலிசிஸ் இருக்குது, இந்த விஷயம் வந்து நம்ம மறந்துட்டோம், இல்லை நான் சொல்லலை, ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டில் யாருனாலையும் 100% நம்ம வந்து என்னங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் நானும் தெரிஞ்சுக்குவேன், நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்துக்கோங்க. ஸோ தட் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.